பைசன் எப்படிப்பட்ட படம் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். அதை பத்தி நாளைக்கு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுது. என் லைஃப்ல நான் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி நிறைய பிரச்சனைகளை சந்திச்சு கிளம்பி வந்துட்டேன். வந்துட்டு நான் வந்து 20 வருஷம் ஆக போகுது. 20 வருஷத்துக்கு அப்புறம் நான் இப்ப திரும்பி பார்த்தா இப்ப நீ பார்க்கும்போதுலாம் என்ன உங்க ஊர் எப்படி இருக்கு, உங்க ஊர் எப்படி கேட்பாங்க. இங்க இருந்து நான் திருநெல்வேலி பார்க்கும்போதெல்லாம் ஒவ்வொரு டைம் திருநெல்வேலி போகும்போதுலாம் பக்குன்னு இருக்கும் எனக்கு. ஏதாவது வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணாலே ஏதாவது இஷ்யூஸ் பார்த்து வீட்டுல அனுப்புது, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அனுப்புறது எல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு எமோஷனலா இருக்கும். என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி இது எப்படி சேஞ்ச் பண்றது, இது என்ன இதை பத்தியான டிஸ்கஷன் எப்படி மாற்றுறதுன்னு தோணிட்டே இருக்கும். அதுக்கு எடுத்து நான் எடுத்த டூல் தான். அதுக்கு எடுத்து இந்த மாதிரியான விஷயத்தை எப்படி அணுகிறது, இவ்வளவு பெரிய ஒரு போர் சூழல் இருக்கக்கூடிய என்னோட ஊரை பத்தியான ஒரு புரிதலை இன்னைக்குள்ள இளைஞர்கள்ட்ட நான் எப்படி கடத்துறது, அது என்ன மாதிரி படம் பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் எனக்கு கிடைச்ச ஒரே டூல் கணேசன், அனைத்து கணேசன் டூல். அவரை எடுத்துக்கிட்டு நாம ஒண்ணு நம்மளோட கிராஃப்ட், நம்மளோட சினிமா, என்னோட அரசியல் பார்வை, என்னோட புரிதல் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம பிளே பண்ணி ஒண்ணு முடியுமான்னு பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லி எழுதப்பட்டதுதான் பைசன் திரைக்கதை. பைசனுக்குள்ள நிறைய இளைஞர்கள், தென் மாவட்டத்தில் உள்ள நிறைய இளைஞர்கள் இருக்காங்க. வெற்றி பெற முடியாம போன, வாழ்க்கையை தொலைச்ச நிறைய இளைஞர்களோட கதை இருக்கு. இந்த கதை உண்மையாவே என் லைஃப்ல என்னோட ஆகச்சிறந்த என்னோட அரசியல். நான் என்ன நினைக்கிறேன்னா, என் ஊருக்கு நான் ஏதாவது செய்ய நினைச்சேன். என் ஊரை பத்தி இவ்வளவு வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம், இவ்வளவு புகழ் அடைஞ்சதுக்கு அப்புறம், இவ்வளவு பணம் சம்பாதிச்சதுக்கு அப்புறம் நீ உன் ஊருக்கு என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, என் ஊருக்காக நான் பண்ணது, என்னோட மாவட்டத்துக்காக பண்ணது, என்னோட மக்களுக்காக பண்ணது, ஒட்டுமொத்த தென் தமிழ்நாட்டுக்காகவும் ஒருத்தன் வந்து அந்த தென் தமிழ்நாட்டோட அரசியல் புரிதலை மையப்படுத்தி பண்ண ஒரு படம் தான் பைசன். முழுக்க இந்த படம் அதுக்கான படம். என்னோட ட்ரிபியூட் தான் இது, என்னோட எமோஷனல் தான். என்னோட அதிகபட்ச என்ன சொல்றது, இந்த உச்சபட்ச எமோஷனல் இது. எப்படியாவது இந்த படம் இது எவ்வளவு பேர் ஹிட் ஆகுது அப்படிங்கிறத தாண்டி இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது, இது என்ன மாதிரியான எமோஷனல் ஏற்படுத்துது, இது என்ன மாதிரியான கனெக்டிவிட்டியை ஏற்படுத்துது, இது என்ன மாதிரியான ஒரு முடிவுக்கு வருது இந்த படம் அப்படிங்கிறத வந்து அதை பார்க்கறதுக்காக நான் வெயிட்டிங். அதுக்கு மட்டுமே நான் வெயிட் பண்றேன். 17 அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து வெளியே வர ஆடியன்ஸ் படம் நல்லா இருக்குன்னு சொல்றதை விட படம் ஹிட், படம் சூப்பர் ஹிட், படம் ஃபாஸ்ட் ஆஃப் இதெல்லாம் தாண்டி எனக்கு இந்த படத்துக்குள் பேசப்பட்டிருக்கக்கூடிய விஷயத்தை என்னவா தமிழ் சமூகம் எடுத்துக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ரொம்ப ஆர்வமா இருக்கேன்.